ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ வேலி போட்டு முடிச்சாச்சு. வேலி போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே இடத்த அளந்துட்டு தான் வேலி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அளந்துட்டு போட்டோம். நம்ம இடம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடத்த விட அதிகமா தான் போயிட்டு இருந்துச்சு. கம்மியாவே இல்ல. அந்த எட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்த தாண்டியும் ஒரு 1 1/2 அடி நம்மளது போகுது. பட் இருந்தாலும் அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்கவங்க போடக்கூடாதுன்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. அதனால அந்த கிணத்துக்கிட்ட மட்டும் இன்னும் வேலி போடல. மத்தபடி காடு சுத்தி ஃபுல்லாவே போட்டு முடிச்சாச்சு. இந்த சைடுமே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம காடுக்கும் இதுக்கும் எவ்வளோ இடம் இருக்கு பாருங்க. 2 மீட்டர் தள்ளி தான் வந்திருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீட்டுக்குமே போட்டாச்சு. வேலி போடக்குள்ளே சைட் பை சைடு நான் கொஞ்சம் செடியும் நட்டு வச்சிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த பாதி இதுல வந்து ஃபுல்லாவே அமர் லில்லி தான் நட்டேன். வீட்ல இருக்க செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து நட ஆரம்பிச்சிட்டேன். ஒரேடியாவும் நம்மளால பண்ண முடியாது வேலைங்கிறதுனால, அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து நட்டுக்கிட்டே இருக்கேன். அந்தாண்ட கொஞ்சம் ஃப்ளவர் பிளான்ட் நட்டிருக்கேன். ரோஸும் ஓரளவுக்கு நட்டாச்சு. நான் லாஸ்டா ரோசஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த குச்சி இருக்க குண்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து பழச்செடி தான் வைக்க போறோம். எப்படியும் அடுத்த மாசம் எடுத்துருவாங்க. அடுத்த மாசத்தோட 10 மாசம்னு சொன்னாங்க. 10 மாசம் கிழங்காமா இது. மேக்ஸிமம் குச்சி பார்த்தீங்கன்னா 10லிருந்து 12 மாசம், ஒரு வருஷத்துக்குள்ள எடுத்துருவாங்க. அது செக் பண்ணி பார்ப்பாங்க. கிழங்கு நல்லா முத்திருக்கா, இல்ல பிஞ்சா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா முத்திருந்துச்சு அப்படின்னா புடுங்கிடுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா குரங்கு இல்ல. ஆனா குரங்குமே ஒரு 4, 5 குரங்கு டெய்லியும் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மயில் ஜாஸ்தி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாம்பு இருக்கு. இடம் அளக்குற அன்னைக்கு இவங்க 2 பேரையும் பார்த்தோம். பார்த்துட்டு பக்குன்னு ஆயிடுச்சு. என் லைஃப்ல நான் இவ்ளோ பெரிய பாம்ப நேர்ல பார்த்ததே இல்ல. நெறைய பாம்பு சின்ன சின்ன பாம்பு பார்த்துருக்கேன். ஆனா இவ்ளோ பெரிய பாம்பு, அதுவும் நேர்ல 2 பாம்பு இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தத பார்த்ததே இல்ல. பார்த்துட்டே பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ! இவ்ளோ பெருசு இருக்கே இங்க அப்படின்னு. முயலுமே நெறைய இருக்கு. பட் முயலால நம்மளுக்கு பெருசா ஒண்ணும் பாதிப்பு வராது. அதே மாதிரி கீரிப்புள்ள ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. பாம்பு, கீரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மயில். இது 3ம் தான் இப்ப பெரிய பிரச்சனை. குரங்கு கூட அப்பப்ப தான் வரும்னு சொல்றாங்க. ஒரு 4, 5 குரங்கு வரும். ஆனா தொரத்துனா ஓடிடும் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் வந்து நம்மளுக்கு நல்லா குடுக்குற மாரி குடுத்து, பின்னாடி பெருசா ஆப்பு வச்ச மாரி வச்சு விட்டுட்டாரு. எல்லா பிரச்சனையும் சேர்த்து. அளக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து இந்த கார்னருக்கு வந்துச்சு. இங்க ஒரு குச்சி கூட நட்டு வச்சிருப்பாங்க இந்த இடத்துல. இந்த இடம் வரைக்கும் வந்துருச்சு. இந்த ரோடு ஃபுல்லாவே நம்ம இடத்துல தான் வருது. இந்த ரோட்டு வழியா பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஃபேமிலி உள்ள இருக்காங்களாமா காட்டுக்குள்ள. அவங்க எல்லாமே இந்த பாதை வழியா தான் போவாங்களாமா. இங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா, இது குவாரி கல் எடுத்த குட்டை இருக்கு, பெரிய குட்டை. ஸோ அது இல்லைன்னா கூட அவங்க தள்ளி போய்க்குவாங்க. அது இருக்கிறதுனால அவங்களுக்கு போறதுக்கு வழி இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. அதனால இந்த பாதையை விட்டுட்டு அப்படியே போட்டு மூச்சு வாங்குது நடந்துக்கிட்டு பேசுறதுனால. நம்ம அவங்களுக்காக இவ்வளோ இடத்தையே விட்டு கொடுத்துட்டோம். ஆனா அந்த கிணத்து மூட்டுல பாத்தீங்கன்னா 1 1/2 அடி நம்மளுக்கு சேர்ந்தே வருது. இருந்தாலும் அந்த கிணத்து பக்கத்துல இருக்கவங்க போடக்கூடாதுன்னு பயங்கர பிரச்சனை பண்ணி இன்னமும் போடவே இல்லை அந்த கிணத்தை சுத்தி வேலியே. அந்த கிணத்தை சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் கட்டியிருப்போம் சின்னதா. அதுக்கு மேலே கூட போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா அவங்க போட அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. பயங்கர பிரச்சனை பண்றாங்க. அட போங்கயா, கத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டாரு. சைடு பார்த்தீங்கன்னா அவங்க காட்டோரம் ஃபுல்லாகவே 1 1/2 அடி விட்டுட்டு நாங்கள் எங்கள் இடத்துலயே போட்டுக்கிட்டோம். ஏன்னா அவங்களது பள்ளம், நம்மளது மேடு. அப்படிங்குள்ள நம்ம பள்ளத்தில் போய் போட்டாலும் ஹைட்டு குறைஞ்சிரும். அங்கே போய் போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட சண்டை வளர்த்திட்டு இருக்கிறத நம்ம இடத்துலயே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் எங்கள் இடத்துலயே கீழே 1 1/2 அடி பள்ளத்தில் விட்டுமோ மேலே மரிச்சியை விட்டுமோ மரிச்சிக்குள்ளாரையே போட்டுக்கிட்டோம். நான் அந்த சைடு போகக்குள்ள உங்களுக்கு காமிக்கிறேன். ரோஸ் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. கொஞ்சம் ஓட்டணும், ரொம்ப காய்ச்சலா இருக்குன்னு அப்புறம் விட்டாச்சு. மறுபடியும் தண்ணி பாய்ச்சி விட்டுருக்கு. மறுபடியும் வண்டி வச்சு ஓட்டணும். நல்லாவே தளிர்கள் வந்திருக்கு. வெயில் பயங்கர வெயில் அடிக்குது. செடி வச்சு ஒரு 2 நாள் தான் மழை. அதுக்கப்புறத்துல இருந்தே பாத்தீங்கன்னா வெயில் தான் அடிக்குது. எதுக்கடா இப்படி அடிக்கிறங்கிற மாதிரி தான் அடிக்குது. இது அடுக்கு பன்னீர் ரோஸு. எப்படி வெயில் அடிச்சா இப்படி ஆயிருக்கு பாருங்க.
இந்த ஓரெல்லாம் தண்ணி ஏறலைன்னு நினைக்கிறேன், அதனால தான் தொங்குது. புழு பாருங்க இதுல. அப்படியே இந்த மாதிரி புழு பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து கீழே போட்டு காலை வச்சு நச்சு விட்டுறணும். அப்படிதான் பண்ணணும். நம்ம அதுக்காண்டி மருந்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க முடியாது. பார்க்குறோம் இங்கே ஏதோ ஒரு பூச்சி இருக்கா? ஐயோ பூச்சி தான். ஒரு மழை வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு பார்க்குறேன், மழையும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. இது தஞ்சாவூர் பன்னீர். இது நாகர்கோவில் ரோஸ். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறேன். இது வரைக்கும் அப்படி கொடுத்ததில்ல. ஆனால் கொஞ்சம் மூச்சு வாங்குது நடந்துக்கிட்டே பேசுறதுனால எனக்கு. ரோஸ்ன்னு தெரியல, எப்படி வந்திருக்கு பாருங்க. ஐடி எல்லாம் கீழே புதஞ்சு போச்சு. குட்டி குட்டி கல் இருக்கு, கையால் நோண்டணும் அப்படின்னா கையை கிழிச்சு விட்டுருது, அதனால எடுக்கவே இல்லை சிலதெல்லாம் ஐடியே. இதுவுமே ஒரு டிஏ ரோஸ் தான், HCS. இது வெயிலுக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நல்லாவே க்ரோத் வந்திருக்கு இதுலலாம் பாருங்க. நியூ க்ரோத் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இது ஹெரிட்டேஜ் டிஏ ரோஸ் தான். இதுவும் 2 ஹெரிட்டேஜ் வச்சுருக்கேன். இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. கிணறு இருக்குது, அந்த கிணத்தை சுற்றி தான் இப்போ வேலி அவங்க போட விட மாட்டேங்கிறாங்க. கிட்ட போய் நான் பேசினேன்னா ஏதோ நினச்சிக்குவாங்க. இது மாதிரி இந்த சைடு போட்ட வேலியுமே பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்குள்ளாரே தான், நம்ம ஒரு 2 அடி விட்டே நம்ம இடத்துக்குள்ளாரே போட்டுக்கிட்டோம். ரோஸ் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்ல நியூ க்ரோத் எல்லாம் வந்திருக்கு. பட் இந்த களைச்செடியெல்லாம் கொஞ்சம் பிடுங்கணும். நான் லாஸ்ட் வீடியோவில் இது எல்லாமே வந்து பில்லுன்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கமெண்டில் கூட சொன்னீங்க அது பில்லு இல்லை புல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்கிறது, பேச்சு வழக்கில் அப்படியே பில்லுன்னு சொல்கிறோம், ஆனால் புல்லு தான். ஸோ நான் எப்பயாச்சும் பேச்சு தவறி வார்த்தை தவறி பில்லுன்னு சொன்னால் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பில்லு இல்லை புல்லு தான். இது பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் ஸ்வீடன். இதுலேயுமே மொட்டு வச்சிருக்கு. ரொம்ப வருஷமாகவே இந்த செடி என்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து பெருசாகி அது கிரவுண்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டைபேக் வந்து போயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளை தான் இருந்துச்சு, இவ்வளோ தான் இருந்துச்சு. இங்கே நட்டதுக்கு அப்புறம் இந்த நியூ க்ரோத் வந்திருக்கு. ஒரு 7-8 மாசமா வளராமே நின்றுட்டு இருந்த செடி கிரவுண்டில் வச்சோன்னே பாருங்க சூப்பராக வந்து மொட்டுமும் வச்சிருச்சு. கொஞ்சம் ஃப்ளவர் பிளான்ட்லாம் வச்சிருக்கேன் இந்த சைடு. இது பார்த்தீங்கன்னா பச்சை வாழை. நடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் குச்சி கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏமா இங்கே காட்டிலே குச்சி இருக்கே, நீ என்னம்மா அங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு நினைக்காதீங்க. இந்த குச்சி சாப்பிட்ற குச்சி, அதாவது இந்த கிழங்கு தான் சாப்பிட்ற கிழங்கு. இங்கே தோட்டத்தில் இருக்க கிழங்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற கிழங்கு இல்லை, அது வந்து ஏதோ மருந்து கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சாப்பிட முடியாது, அது சாப்பிட நல்லா இருக்காது அப்படின்னாங்க. இந்த குச்சி கிழங்கு பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கும், நல்லா வேக வைக்கக்குள்ளே நல்லா மாவு மாதிரி வெந்து போகும், அந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது. ஸோ அதனால் இதுவும் கொஞ்சம் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழங்கும் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். வேற ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க, வீட்டிலே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இது வந்து கரெக்டாக வெட்டணுமாமா, அந்தளவுக்கு நம்மளுக்கு வெட்ட வரல, ஏதோ வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடி பூக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்க போகுது நம்ம தோட்டம். நானே அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமேல் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அப்பப்போ நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.